அஸ்வசும பயனாளர்களுடைய வங்கி கணக்குகளில் காணப்படுகின்ற பணமானது தற்பொழுது திருடப்பட்டு வருகின்றது. அதாவது அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய பணம் குறித்து எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அது மட்டுமல்லாது தற்பொழுது பாடசாலைகளுக்கு புதிய நடைமுறைகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அது தொடர்பாகவும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக நான் போடுகின்ற காணொளிகள் உங்களை சேரும். தற்பொழுது இந்த அஸ்வசும பயனாளர்களுக்கான மீளாய்வு பணிகளானது இடம்பெற்று வருகின்றது. குறிப்பாக ஏற்கனவே நீங்கள் இந்த மீளாய்வு விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பித்திருப்பீர்கள். அது தொடர்பாக உங்களுடைய வீடுகளுக்கு மீளாய்வு தகவல் தொடர்பாக உறுதிப்படுத்துவதற்காக குறித்த உத்தியோகஸ்தர்கள் வீடுகளுக்கு வருகை தருகின்றார்கள். அந்த அடிப்படையில் தற்பொழுது அஸ்வசும மீளாய்வு என்று கூறிக்கொண்டு போலியான நபர்களும் உங்களுடைய வீடுகளுக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை சேகரிப்பதற்காக இவ்வாறு செயற்பட்டு கொண்டு வருகிறார்கள். ஆகவே பொதுமக்கள் அனைவரும் இது குறித்து அவதானமாக இருங்கள். இந்த காணொளியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது கட்டாயம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விடயங்கள். அதாவது பல்வேறு நபர்களுக்கு இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டு வருகின்றது. ஆகவே இது குறித்து அனைவரும் விழிப்புணர்வுடன் இருங்கள். அதாவது போலியான நபர்கள் உங்களுடைய அஸ்வசும விண்ணப்ப படிவத்தை மீளாய்வு செய்வதை உறுதிப்படுத்துவதாக கூறி உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை திருடி கொண்டு செல்கிறார்கள். அது மட்டுமல்லாது தொலைபேசி அழைப்பினூடாகவும் அஸ்வசும தொடர்பான தகவல்களை சேகரிப்பதாக கூறி உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை திருடுகிறார்கள். ஆகவே பொதுமக்கள் அனைவரும் இது குறித்து அவதானமாக இருங்கள். தயவு செய்து இவ்வாறான நபர்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை தெரியப்படுத்தாதீர்கள். அதாவது ஒரு பொழுதும் தொலைபேசியூடாக இந்த அஸ்வசும பயனாளர்களுடைய தகவல்களை சேகரிப்பதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறவில்லை. ஆகவே பொதுமக்கள் நீங்கள் எந்த ஒரு நபருக்கும் இவ்வாறு தொலைபேசி அழைப்பினூடாக உங்களுடைய தகவல்களை கேட்கும் பொழுது தயவு செய்து வழங்காதீர்கள். அது மட்டுமல்லாது வீடுகளுக்கு வருகை தருகின்ற இந்த உத்தியோகஸ்தர்களை நீங்கள் உறுதிப்படுத்திய பின் உங்களுடைய தகவல்களை அவர்களுக்கு தெரிவியுங்கள். ஆகவே இது குறித்து அவதானமாக இருங்கள். ஏற்கனவே இந்த அஸ்வசும கொடுப்பனவானது கஷ்டப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படுகின்றது. அவ்வாறு அவ்வாறு உங்களுடைய பணமானது திருடப்படும் பொழுது மேலும் நீங்கள் பல்வேறு வகையான பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. ஆகவே இது குறித்து அனைவரும் அவதானமாக இருங்கள். அது மட்டுமல்லாது இந்த பாடசாலைகளுக்கு தற்பொழுது புதிய நடைமுறைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் காணப்படுகின்ற இந்த எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பல்வேறு நடைமுறைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இதில் முதல் நடவடிக்கையாக அதாவது தற்பொழுது எந்த ஒரு பாடசாலையும் அதாவது சுற்றுலா பயணத்தை மேற்கொள்ள முடியாது. ஏற்கனவே நீங்கள் திட்டமிட்டிருந்தாலும் அதனை தயவு செய்து ரத்து செய்து விடுங்கள். அவ்வாறான சுற்றுலா பயணங்களை பாடசாலைகள் மேற்கொள்ளும் பொழுது அவர்களுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இந்த எரிபொருள் விரயமாகுகின்ற செயற்பாடுகள், குறிப்பாக இந்த பேரணி செல்வது, அவ்வாறான செயற்பாடுகளையும் ரத்து செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது அதாவது ஏற்கனவே பாடசாலைகளில் பாட அலகுகளானது நிறைவடையாமல் காணப்படுகின்றது. அந்த வகையில் மேலும் பாடசாலை நாட்களானது 4 நாட்களாக கொண்டு வந்த பின் அதாவது பாடசாலைகளில் மேலதிக நிகழ்வுகள், பாடசாலைகளில் கல்வி சாராத புற செயற்பாடுகளை தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தி வைக்க சொல்லி கூறியிருக்கிறார்கள். அதாவது பாட ரீதியாக மாத்திரம் தற்பொழுது செயற்படுங்கள். அவ்வாறு காணப்படும் பொழுது மாத்திரமே மாணவர்களுடைய கற்றல் அதாவது பாட அலகுகளை முடிவடைய செய்யக்கூடிய வகையில் காணப்படும். அது மட்டுமல்லாது அதாவது குறிப்பாக புதன்கிழமைகளில் விடுமுறை வழங்கப்படுவதனால் மாணவர்கள் அந்த புதன்கிழமைகளில் வீட்டில் இருந்து பல்வேறு கற்றல் அதாவது சுய கற்றல் செயற்பாடுகளை மேற்கொள்ளும் வகையில் ஆசிரியர்கள் செவ்வாய்க்கிழமை மாணவர்களுக்கு பல்வேறு வகையான செயற்பாடுகளை வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த வீட்டு ஹோம்ஒர்க்னு சொல்லுவோம். அவ்வாறான பல்வேறு விடயங்களை மாணவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஆசிரியர்களால் வழங்கப்பட வேண்டும் என்று கல்வி அமைச்சானது நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக இவ்வாறான செயற்பாடுகளை அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தகவலையும் முடிந்தளவு பகிர்ந்து கொள்ளுங்கள். மிக முக்கியமாக இந்த இவ்வாறான காலங்களில் பாடசாலைகள் சுற்றுலா பிரயாணங்களை முற்று முழுதாக நிறுத்த வேண்டும் என்று தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இந்த தகவலையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும். நன்றி சொந்தங்களே. மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம்.